எல்லாம் போச்சு. கடுப்பு பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்குன்னா, இட்ஸ் லைக் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் 25 டேஸ் கிட்ட ஆக போகுது. 20 டேஸ் மேலே ஆக போகுது என்னோட கார் என்கிட்ட இல்லாமல். எனக்கு அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஸிங்காகவே இருக்குது. டீரெக்ஸு என்ன ஆச்சு ப்ரோ, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, டீரெக்ஸ்க்கு என்ன ஆச்சு, என்ன டைட்டில் இது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஜீப் கம்பெனி ப்ளேம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பர்சனலாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜீப்பில் ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டி. ஒரு இடத்துல சர்வீஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் சில காம்பனன்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்டர் போட்டுட்டு போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வர பொருள் டிலே ஆச்சு. ரெண்டாவது என்னென்னா, அந்த பார்ட்ஸ்லாம் இன்சூரன்ஸில் கவர் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் பேசியாச்சு. அன்றைக்கே நெக்ஸ்ட் டேவே சர்வேயர்லாம் வந்து பார்த்தாரு. பட் த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிலேட். பட் அவங்க சைட்லேருந்து அவங்க பெஸ்ட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2-3 விஷயம் இருக்குது. ஜீப்பில் பொறுத்த வரைக்கும் லோனர் வெஹிக்கிள் அப்படின்னு தருவாங்க, மற்ற பிராண்ட்ஸ்லேயும் தருவாங்கன்னு வச்சுங்க. அது என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து அவங்க வண்டி கொடுக்குறாங்க. அந்த வண்டியை 96 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னா லோனர் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஜீப் காம்பஸையோ இல்லை வேறு ஏதோ ஒரு வண்டியோ அவங்க கஸ்டமருக்கு அந்த டைம் பீயிங்கில் வண்டி ரெடியாகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கொடுக்கலாம். அது அவங்களோட பாலிசி இருக்குது. அவங்க வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்னோட காரை கொடுத்து 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. 2 வாட்டி நான் கேட்டேன், வாய் திறந்து நானே கேட்டேன். சார் அவங்க கேட்பாங்கன்னு நினச்சேன், சார் டு யூ நீட் எனி லோனர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அது கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. நானாக ஒரு வாட்டி கேட்டேன், சார் லோனர் வெஹிக்கிள் இருக்கா இங்கே லோக்கலில், நான் பெங்களூரில் தான் வண்டி விட்டுருக்கேன், இங்கே லோக்கலில் கம்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். சாரி சார் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சார் அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக விட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஏன்னா இங்கே பெங்களூரில் சுற்றணும், காரெல்லாம் ரெண்ட் எடுத்தணும் அப்படின்னா கஷ்டம். சார் ரேப்பிடோவில் போகலான்னு பார்த்தா தெரியுதுல்ல, கோல்டு செம்ம குளிர் ஆக்சுவலாங்க. அண்ட் டெய்லி ஆட்டோவுக்கும் கேபுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு இதில் டீசல் போட்டோன்னா அது பாட்டி கம்யூட் பண்ணலாம். 2வது வாட்டி நான் வாய் திறந்து கேட்டேன், சார் இந்த மாதிரி வண்டி தரீங்களா, இதை லோனர் வெஹிக்கிள் இருக்கா, நான் ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். நோ சார் சாரி அப்படின்னாங்க. ஸோ நோ சார் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் சரி, வண்டி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் சரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரிகர் ஆகிடுச்சு. நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நான் எதுக்கு ஒரு கம்பெனி தேவையில்லாமல் நம்ம ப்ளேம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட பாலிசியில் அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு ஜீப் காம்பஸ் லோனர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்களேன். ஃபஸ்ட்டு அவங்களோட வெப்சைட் லிங்க் தான் வரும். அதில் கிளியராக போட்டிருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு அது கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அது நீங்கள் எந்த ஜீப் காம்பஸ் வச்சுருந்தாலும் அவங்க கொடுத்து தான் ஆகணும். பட் எனக்கு பர்சனலாக இது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஜீப் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பயாஸ்டாக இருக்காங்க. இந்த ஃபியூ கஸ்டமர்ஸ்க்கு தான் கொடுக்கணும், இல்லை அவங்களோட ஒரு ரேஞ்சு பார்த்து கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க ரிச்சாக இருந்தால் தான் கொடுக்குறாங்களா, பயாஸ்டாக பார்க்குறாங்களான்னு ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஜீப் இண்டியாவுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு சார், நான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் நான் போயிட்டு வந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ஜீப் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அதை வாங்கினேன். அதை வச்சு நான் நிறைய ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஏகப்பட்ட பிளான்ஸ் பண்ணுறேன். பட் ஒரு விஷயம் நடக்கிறப்போ, ஒரு கஸ்டமர் ஒரு விஷயம் ரிக்வஸ்ட் பண்ணும்போது அது கூட பண்ணலை அப்படின்னா அப்போ என்ன பாயிண்ட் இருக்குது, ஸோ அந்த இடத்துல கஸ்டமருக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசினேன். ஸோ ஜீப்பில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சோஷியல் மீடியா டீம்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சார் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, நான் ஷோரூம் கிட்ட பேசுகிறேன், அந்த டீலர்ஷிப் கிட்ட பேசுகிறேன். நான் என்ன டீலர்ஷிப்லாம் நான் சொல்ல வரல, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம சொல்லி அது ஒரு பர்சனல் ஹேட் மாதிரி ஆகிடும். டீலர்ஷிப் கிட்ட நாங்கள் பேசுகிறோம் சார், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவங்க டீலர்ஷிப்க்கு இன்டிமேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க போல், ஃபோன் பண்ணலை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த சோஷியல் மீடியா டீம்லேருந்து கால் பண்ணாங்க. ஜீப்பில் இருந்து கால் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த சொன்னாங்க. சார் டீலர்ஷிப்பில் கால் பண்ணாங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா, சரி ஓகே சார், நான் கேட்டேன், ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு அவங்க ஒரு லோனர் வெஹிக்கிள் தரேன்னு சொன்னாங்க. சரிங்க சார், அதை நான் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஆக்சுவலாக அதை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணல. 20 நாள்கிட்ட வண்டி அங்கே இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, கொடுக்கலாமே அப்படி. ஏன் அது கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எதுக்கு பாலிசி போட்டு வச்சுருக்கீங்க, கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. 2 to 3 டேஸில் என் வண்டியே எனக்கு அவங்க கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க, என்னோட ஓன் வண்டியே. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் டோட்டல்லி ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி தானே இது. 2-3 நாளில் எனக்கு வண்டி தரேன்னு சொன்னாங்களாம். 2-3 நாளில் என் வண்டியே பார்த்தீங்கன்னா எனக்கு வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பாயிண்ட் இருக்குது லோனர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில். ரெண்டாவது,
ஒரு கஷ்டம் ஏதோ சும்மா போய்ட்டு அவங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் நான் கேட்கல. நான் பெங்களூரில் வெளியெலாம் போகணும், கம்யூட் பண்ணணும், கேபில் டெய்லி போகிறதுக்கு. இங்கே அதுவும் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்ரு போயிட்டாலே கேபுக்கு 400 500 ஈஸியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ரேப்பிடோலலாம் போனால் பார்த்தீங்கன்னா கோல்டு பிடிச்சிரும். நம்ம கார் எடுத்ததுலேருந்து வீட்டில் அதிகமாக இருந்ததை விட காரில் தான் அதிகமாக நம்ம சுற்றிட்டே இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது கார் இல்லாதது ஒரு மிகப்பெரிய கடுப்பாக தான் எனக்கு இருந்தது. நான் அது கார் சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேயே தங்கிட்டேன் பெங்களூர்லேயே. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் இதை ஜீப்பை ப்ளேம் பண்ணுறேன்னா இல்லை அவங்களை நான் எடுத்து சொல்கிறேன்னா இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு மைண்ட் செட் இல்லாதப்போ அவ்வளோ காசு போட்டு அவர் சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பார்ட்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ப்ரீமியமான பிராண்டு அவங்க பாலிசியில் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் அது நடக்காதப்போ ஒரு கஸ்டமராக எனக்கு கடுப்பாக இருக்குமா இருக்காதா? நான் ஏதோ இது நெகட்டிவாக அந்த கம்பெனி பற்றி பேசணும்னு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் ஒரு கார் வச்சுருப்பீங்க, அது ஜீப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்விஃப்டாக இருக்கட்டும், ஹுண்டாயாக இருக்கட்டும், இல்லை ஹோண்டாவாக இருக்கட்டும், எந்த கார் வேணால் இருக்கட்டும். உங்கள் சைடில் இந்த மாதிரி லோனர் வெஹிக்கல்ஸ் ஆப்ஷன் இருக்கா, இல்லை உங்களுக்கு உங்கள் பிராண்டு கொடுத்துருக்காங்களா, ஹேசல் ஃப்ரீயாக அது நடந்திருக்கா இல்லையா, இல்லை ஜீப்பில் மட்டும்தான் இப்படியான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆறுதலாக இருக்கும். இன்னும் கூட என்னால் ஜீர்ணிக்க முடியல. நான் ஏதோ ரொம்ப சாந்தமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம இது ரொம்ப பெருசாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட்டாக 2 வாட்டி கேட்டேன். எனக்கு இங்கே லோக்கலில் கம்யூட் பண்ணுறதுக்கு வண்டி இல்லைங்க, நான் ரொம்ப லாங்கில் கூட எடுத்துன்னு போக மாட்டேன் அப்படின்னு நான் கேட்டேன் ஆக்சுவலாக. பட் அது ஒன்லி ஃபியூ கஸ்டமர்ஸுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு கொஷின் மார்க்காகவே வந்துருச்சு. ப்ரொஃபைல் பார்த்து கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது அவங்க மைண்ட் செட்டில் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதை விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஜீப் ஒரு பெரிய பிராண்ட், ஒரு ரினவுடான ஒரு பிராண்டு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு கம்மியாக ஓடினாலும் பீப்புள் அது வாங்குறது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு தான். அதில் நான் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரீமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காதப்போ லிட்ரலி கடுப்பாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் டீட்டெயிலாக நான் இதை பற்றி பேச விரும்பலை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஜீப்புக்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் சி. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ண கார் பிராண்டில் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்கேஸ் ஒரு வோக்ஸ் வேகனோ ஏதாவது வச்சுருவீங்களா காரு, இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு ப்ரோ. ஆனால் கேட்டவுடனே எனக்கு ஒரு வெஹிக்கல் கொடுத்துட்டாங்க, ஒரு லோனர் வெஹிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை தரலை, ஏதோ ஒன்று கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.